இப்போ நம்ம கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பவுலுக்கு 2 பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பவுலுக்கு பனங்கற்கண்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். பனங்கற்கண்டுக்கு பகரம் சாதா வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அதை கூட மிக்சியில் பொடி பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எவ்வளோ இருக்கிறோம் அது அளவுக்கு நம்ம நெய், நான் 1/2 kg நெய் எடுத்துருக்கிறேன். நெய் போட்டு முதல்ல இது 2 நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டாச்சு. அப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணதுனால கம்மியாக தண்ணி போதும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவு இல்லாட்டி கொஞ்சம் கூட கெட்டியாக எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அப்போ தான் தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு 4 உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் சப்பாத்தி கல்லில் தான் தேய்க்க போகிறேன், அதனால சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஸ்லாபில் தேய்க்கிறவங்க அப்படியே ஃபுல் உருண்டையாக போட்டு பெருசாக தேய்ச்சிக்கலாம். எனக்கு சின்ன சின்னதாக தான் தேய்க்க முடியும், அதனால நான் சின்ன சின்னதாக ஊட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த உருண்டையை நல்லா நம்ம சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் ஒரு லைட்டாக திக்னஸோட தேய்ச்சி பெருசாக எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் கொஞ்சம் திக்காக சப்பாத்தி மாவு பதத்தில் தேய்ச்சி வச்சிருக்கிறேன். இனி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட குக்கி கட்டர்லாம் கிடையாது, அதனால நான் ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துருக்கிறேன், அதாவது கேப்பு. இதை வச்சு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஒரு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இப்போ ஷேப் போட்டுட்டேன். மீதி இருக்கிற மாவை அப்படியே எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போது 2 ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும், சரியாயிரும். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு எல்லாத்தையும் உள்ளாடி போட்டுடுறோம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுடலாம். நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அது கணக்கு பண்ணி போட்டுடலாம், ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பிஸ்கட் எல்லாம் லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம்.
எல்லாமே லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. நமக்கு டேஸ்டியான பிஸ்கட் தயாராயிருச்சு. இப்போ கொஞ்சம் சூடா இருக்கு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம்.